பூனையும் எலிகளும். ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணை வீடு இருந்தது. அங்கு நிறைய எலிகள் வாழ்ந்து வந்தது. அந்த எலிகளின் தொல்லை தாங்க முடியாமல் அந்த இடத்தின் எஜமானர் ஒரு பெரிய பூனையை வாங்கி வந்தார். அதன் பெயர் ராமா. ராமா எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த எலிகளை பிடிக்க முடியவில்லை. எவ்வளவு வேகமாக ராமா துரத்தினாலும் அந்த எலிகள் சுவற்றின் ஓட்டைக்குள் ஒளிந்து கொள்ளும். ஒரு நாள் ஒரு கட்டை ராமாவின் தலையில் விழுந்தது. ராமா மயங்கி விழுந்தான். அதை பார்த்த சில எலிகள் ராமா இறந்துவிட்டான் என நினைத்தது. உடனே ஒரு எலி சொன்னது, ராமா இறந்து விட்டான், ராமா போயிட்டான் கோமா, இனி நமக்கு விடுதலை என்று சொல்லி கத்தியது. இதை கேட்ட மயக்கத்தில் இருந்த ராமா உண்மையாகவே இறந்தது போல் நடித்தான். ஆனால் ஒரு புத்திசாலியான வயதான எலி சொன்னது, ராமாவை நம்ப வேண்டாம், அவன் இறந்தது போல் நடிக்கிறான், பொறுமையாக இருங்கள், வெளியில் செல்லாதீர்கள் என்றது. அதை கேட்காமல் எல்லா எலிகளும் சத்தம் போட்டுக்கொண்டே சுவற்றின் ஓட்டையிலிருந்து வெளியே வந்தார்கள். உடனே வேகமாக செயல்பட்ட ராமா ஒரு பெரிய கட்டையை எடுத்து சுவற்றின் ஓட்டையை அடைத்தான். அவசரப்பட்டு சுவற்றின் ஓட்டையிலிருந்து வெளியே வந்த எலிகளால் தங்களோட பாதுகாப்பான இடமான ஓட்டைக்குள் போக முடியவில்லை. அதனால் ராமாவிடம் மாட்டிக்கொண்டு எல்லா எலிகளும் பலியானது. நீதி: வயதில் மூத்தவர் சொற்படி நடக்க வேண்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.